நீங்கள் பாருங்கள், நாங்கள் 20 தங்கைகளை நிறுத்தி இருக்கிறோம். அதிலே பல இடங்களில் 3 ஆண் வேட்பாளர்கள் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் என்றுதான் போட்டியிடுகிறார்கள். அந்த நிலையை மாற்றி பெண்களுக்கென்று தனி தொகுதி, இந்த தொகுதியில் பெண்கள் தான் போட்டியிட முடியும், அதை பலமுறை நாங்கள் வலியுறுத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் அதை நடைமுறைப்படுத்துகிறார். 50 விழுக்காடு பெண்களுக்கு, அது பெண்களுக்கென்று தனி தொகுதி என்று. அதை சட்டமன்றம் பாராளுமன்றத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. அதனால்தான் அதை பெண்களுக்கென்று தனி தொகுதி கொடுக்கும்போது 5 பெண்களோ 4 பெண்களோ 6 பெண்களோ போட்டியிட்டாலும் பெண்கள் தான் போட்டியிட முடியும் என்கிற நிலையை உருவாக்கினால், அதிலே தகுதியான பெண் யாரோ, திறமையானவர் யாரோ, நேர்மையானவர் யாரோ அவரை மக்கள் தேர்வு செய்யட்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படை அமைப்பு மாற்றம். நாம் தமிழர் கட்சியை இவர்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டி இல்லை, நாங்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் பெண்ணை இன்னும் மயத்துக்கு என் சின்னத்தை எடுத்து ஒழிச்சுக்கிட்டு என்னை பார்த்து நான் தான் ஒரு பொருட்டை இல்லையே, என் கட்சி பேரையோ என் பேரையோ சொல்ல உனக்கு நடுங்குதே. மற்றவை மற்றவை மற்றவைன்னு போடுற, மற்றவைக்கு 22 விழுக்காடு 19 விழுக்காடுன்னு போடுற, அந்த மற்றவை ஒரே ஆள் நான் தான். மற்றவை நீ அதை சொல்ல தயங்குற, அப்போ நான் என்ன சொல்லுவேன்? அப்போ காலரை எடுத்து விட்டுக்குருவேன். அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். நம்மை புறந்தள்ள நினைப்பார்கள், புறக்கணிக்க நினைப்பார்கள். அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்திருக்கிறார், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. நான் சிறுவயது முதலே புறக்கணிக்கப்பட்டவன். என் உடன் பிறந்தவர்களே, கபடி விளையாட பேரார்வம் இருக்கும். கபடி விளையாடும் போது எங்கள் அண்ணங்கள்லாம் விளையாடுவாங்க கல்லூரி அணியிலே. நான் அந்த ஆர்வத்தின் மிகுதியாக அப்படி உண்டு கடலுக்கு வெளியில் உட்கார்ந்துருப்பேன் வேடிக்கை பார்த்து. அவர்கள் எங்கள் அண்ணங்களுடைய மோதிரம், சங்கிலி, கடியாரம், அந்த உடைகளை கலட்டி என்ற கொடுப்பாங்க. நான் பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படியே இருப்பேன். ஒரு நாள் ஒரு விளையாட்டு வீரர் வரலை. 2 அணி 7 பேர் பிரிஞ்சு பயிற்சி எடுக்கும்போது ஒருத்தர் வரலை. எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர், எங்கள் பிடி வாத்தியார் என்ன சொன்னார்? இந்த சீமானை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு மொத்த அணியும் கைதிட்டு. நான் சின்ன பையன், நான் ஒல்லியாக இருப்பேன், என்னை அனுப்புனாங்க. நான் ஒரு சப்ஸ்டியூட், உப்பு சப்பானி. நடுவால் நீ போய் என் கையை 2 பேரும் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அணியில் எல்லாருமே பட்டு போயிட்டாங்க, அவுட் ஆகிட்டாங்க. கடைசியாக நான் தான் பாடி போகணும். எனக்கு ஒரு வாய்ப்பு. மொத்த அணியும் கைதிட்டுது, சின்ன பையன் பாடி போகிறான்னு. நான் பாடி போனது தான் தெரியும். எல்லாரும் என்னை தூக்கி கொண்டாடினாங்க. ஒரே ரைடு அணியில் என்னை சேர்த்துட்டான். பாட்டு போட்டி 32 பேர் பாடியிருந்தான் இளையான்குடி சாயிரூஜன் கல்லூரியில். கண்ணை மூடிக்கிட்டா எஸ்பி பாலசுப்ரமணியம், கண்ணை மூடிக்கிட்டா ஜெயலலிதா, கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா மலைசாசன், அப்படி பாடுவான். கடைசியாக ஒல்லியாக ஒரு உருவம். என்னை 33வது ஆளாக கூப்பிடுறாங்க. உப்புக்கு சப்பானியா? நான் தான் போனேன், பாடினேன். நானே எழுதி நானே மெட்டமைச்சு ஒரு பாட்டை பாடினேன். அந்த பாட்டுக்கு தான் முதல் பரிசு. நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நான் தொடர்ந்து வென்றிருக்கேன். இன்னைக்கு நீ வந்து நிராகரிக்கிற, நான்லாம் ஆட்டத்தில் சேர்த்து இல்லைங்கிற. என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீ 4ஆம் தேதி பாரு. அதனால அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என்னை பொருட்படுத்தாமல் நிராகரிக்கல, பொருட்படுத்தி பயந்து நிராகரிக்கிற. அதில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்றில்லை, உங்கள் பிள்ளைகளாக இந்த களத்திலே நிற்கிறோம். மற்ற கட்சிகளை பாருங்கள். பாரதிய ஜனதா 10 ஆண்டுகள் இந்திய பெருநாட்டை ஆண்டது, 22 மாநிலங்களையும் ஆண்டது. ஆனால் அந்த கட்சி தன் 10 ஆண்டு கால சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாத அந்த கட்சி இங்கே சில பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கொண்டு நிற்கிறது. கூட்டணி சேர்த்துக்கொண்டு ஒரு மத கட்சி சில சாதி கட்சிகளை சேர்த்துக்கொண்டு நிற்கிறது. நம் மதமும் சாதியும் எண்ணிரு கண்கள் என்பது பாரதிய ஜனதாவின் கோட்பாடு. மதமும் சாதியும் மானுட குலத்தின் கொடிய புண்கள் என்பது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. இதை நன்கு விளங்கணும். சாதியும் மதமும் எண்ணிரு கண்கள் என்கிறது RSS, BJP. சாதியும் மதமும் சமூகத்தின் புண்கள் என்கிறோம் நாம். மானுட குலத்திற்கே அது எதிரி. மானுட குல ஓர்மையை சிதைத்து பிரிப்பது இந்த சாதி மத உணர்ச்சிகள் தான். இதுவரை இந்த நிலத்தை புதிதாக கட்சி ஆரம்பித்து யாரும் அளப்போவதில்லை. காங்கிரஸ் விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறது, 50 ஆண்டுகளுக்கு மேலாக. அதிலே திமுக பல முறை பங்கேற்றிருக்கிறது. வாஜ்பாயா மந்திரியில் இருப்பார்கள், மன்மோகன் சிங்கா மந்திரி சபையில் இருப்பார்கள், ஐகே குஜராலா மந்திரி சபையில் இருப்பார்கள், VP சிங்கா மந்திரி சபையில் இருப்பார்கள். பல முறை தொடர்ச்சியாக இந்திய அதிகாரத்தில் பங்கேற்ற ஒரு கட்சி உண்டென்றால் அது திமுக தான்.
இதுவரை செய்யாத நல்லதை இனி அவர்கள் வந்து செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற கடந்த முறை ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் எத்தனை முறை உங்கள் தொகுதிக்கு வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி சொல்லுங்கள். நாங்கள் இப்படியே திரும்பி போகிறோம், வாக்கு கேட்க வரவில்லை. பேரிடர் காலங்களில் உங்களை வந்து பார்த்ததுண்டா? அம்மோனியா கசிவு அந்த வந்ததுண்டா? கடலிலே எண்ணெய் கொட்டி மீன்பிடிக்க செல்ல முடியாத மீனவர்கள் தவித்த போது வந்த ஆறுதல் வார்த்தை சொன்னதுண்டா? எதற்கும் வராத இவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்கு மட்டும் கேட்டு வருவதை நீங்கள் எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள்? திரும்ப திரும்ப அநீதி இழைப்பவர்களுக்கு வாக்கை செலுத்தி வலிமை சேர்ப்பது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம் என்பதை அறிவார்ந்த என் இன மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உங்களை நம்பி நிற்கிற எளிய பிள்ளைகளை எங்களை பாருங்கள். கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திக்காமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதை பாருங்கள். காசு இல்லாத ஆகச்சிறந்த கருத்தை முன்வைத்து தேர்தலிலே நிற்கிற கட்சி எது என்று தேடுங்கள். எல்லாவற்றையும் தேடி தேடி வாங்குகிற என் அன்பு மக்கள், ஒரு சேலையா 4 கடையை ஏறி பார்க்கிறீர்கள், 100 சேலையை புரட்டுகிறீர்கள். ஒரு சட்டையா 10 சட்டையை பிரிக்கிறீர்கள், அதில் ஒரு சட்டையை தேர்வு செய்கிறீர்கள். எந்த கடையில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், எந்த கடையில் நகை நல்லா இருக்கும், சேதாரம் இல்லாமல் இருக்கும் என்றெல்லாம் தேடி தேடி வாங்குகிற என் அன்பு மக்கள், 5 ஆண்டு கால எதிர்காலத்தை ஒப்படைக்கிற தலைவர்களை, தகுதியான வேட்பாளர்களை தேடுங்கள், தயவு செய்து தேடுங்கள். தேடி பார்த்தீர்கள் என்றால் இறுதியாக என் தங்கை அமுதினி தான் நினைவுக்கு வருவாள். அவளுடைய சின்னம் மைக்கு தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, மக்களின் நன்மைக்கு, நாட்டில் எல்லாத்தையும் மாற்ற துடிக்கும் எளிய தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். என் தங்கை அமுதினியை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களே, உங்களின் உரிமைக்காக என் தங்கை ஓங்கி முழங்குவாள். இந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு முன்பு இருந்து என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்களின் மதிப்புமிக்க சின்னத்தை எளிய மக்கள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி, நம் நாட்டின் வெற்றி, மக்களின் வெற்றி. சரித்திரத்தில் மற்றவர்களின் வெற்றி என்பது சாதாரண நிகழ்வு. உங்கள் பிள்ளைகளின், எங்களின் வெற்றி என்பது சரித்திர நிகழ்வு, வரலாற்றில் பெறும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர்.